வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். சில பைபிள் வசனங்களோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்முடைய சோதனையான நேரத்திலும் கூட தேவனுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுது. இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியிலும் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வேதனையான சோதனையான நேரத்தில் நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பார்க்க போகிறோம். ராஜஸ்தான்லேருந்து ஜீவனுள்ள சாட்சிகளையும் பாடல்களையும் பார்க்க போகிறோம். நம்முடைய கஷ்டமான நேரத்திலே நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இதை தெரிந்து கொள்வதற்காக ராஜஸ்தான்லேருந்து ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். புஷ்பா ஜெய்பூரி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஜெய்ப்பூரில் வசித்து வரும் புஷ்பா ஜெய்பூரி தேவனுக்கு நன்றி சொல்லியவராக தன்னுடைய கணவர் விட்டு சென்ற தேவனுக்கான ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது தேவனை நேசிக்கக்கூடிய ஒருத்தரோட தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே தேவனை நேசிக்கக்கூடிய ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். என் குழந்தைங்களோட சின்ன வயசுல நாங்க ஏற்றத்தாழ்வுகளை நிறைய சந்திச்சோம். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க குடும்பத்துல திருமணம் நடந்தது. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா 3வது பையனுக்கு திருமணம் நடக்கும் போது என்னோட கணவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது ரொம்ப சிரமமான நேரமா இருந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பாத்துக்கிறதுக்கோ எங்க வீட்டுக்கு வந்திருந்தவங்களை கவனிக்கிறதுக்கோ மருமகளை பாத்துக்கிறதுக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். என் மகனுக்கு திருமணமான அடுத்த நாள் என்னுடைய கணவரும் இறந்துட்டாரு. வீட்டில் இதுவரை இருந்த சந்தோஷமான சூழ்நிலை மாறிப்போய் நிலைமை தலைகீழாக மாறியது. புஷ்பா தேவனை விட்டு ஜெபம் செய்வதை விட்டு விலகி இருக்க ஆரம்பித்தார். இவ்வளவு ஜெபம் செஞ்சும் உபவாசம் இருந்தோம் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சாருங்கிற கேள்வி என்னோட மனசுல இருந்துகிட்டே இருந்தது. என்னால சரியா தூங்க கூட முடியல. ரொம்ப வருஷமா கணவனும் மனைவியும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கணவரோ இல்ல மனைவியோ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அதை நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. என்னாலையும் என்னுடைய கணவரோட இறப்பை தாங்கிக்கவே முடியல. நான் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். 3-4 மாசமா நான் ஜெபம் செய்யறதையும் வசனங்கள் படிக்கிறதையும் விட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். புஷ்பாவை வந்து சந்திப்பவர்கள் அவரை ஜெபம் செய்வதற்கும் வசனங்கள் படிப்பதற்கும் உத்வேகத்தை தந்தார்கள். நான் தேவனோட ஜனங்களோட இருக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட பேசி பழகினேன், ஜெபம் பண்ண, வசனங்களை படிக்க ஆரம்பிச்சேன், உபவாசமும் இருக்க ஆரம்பிச்சேன். என் பிள்ளைங்க எனக்கு நிறைய ஆறுதலை தந்தாங்க, ஊக்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தேவனுடைய வசனத்தின் மூலமா வசனத்தை சொல்லி, நீங்க தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதை நீங்க விடக்கூடாது. ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அதை நீங்க தொடரணும்னு சொன்னாங்க. அதன் பிறகு புஷ்பா வசனத்தின் உதவியை நாடினார். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நான் இறுக்கமான சூழ்நிலையை விட்டு வெளியே வந்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஜெபம் செய்யறதுலயும் என்னுடைய மனம் ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தேவ விசுவாசிகளோட இருக்க ஆரம்பிச்சேன். 3-4 மாசம் கழிச்சு மன ரீதியா நான் தயாரானேன். எல்லாருமே நிச்சயமா ஒரு நாள் தேவன் கிட்ட போய்தான் ஆகணும். அது நிச்சயமான ஒண்ணுன்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. ஒரு வசனம் என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய உத்வேகத்தை தந்துச்சு. ரோமர் 8:28 யாரு தேவனை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நன்மையை தேடித்தரும். நாம உண்மையிலேயே தேவனை நேசிச்சா அவர் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையும் நன்மையை ஏற்படுத்தி விடுவாரு அப்படிங்கிற வசனங்களை நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் நிறைய வசனங்களை படிக்க ஆரம்பிச்சு ஜெபம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை தெரிய ஆரம்பிச்சது, நோக்கமும் புரிஞ்சுது. இன்றைக்கு புஷ்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மத்தியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்.
இதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த ஊழியம் இதுவரைக்கும் நிக்காம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேவனுக்கு நன்றி. நன்றி புஷ்பா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. புஷ்பாவுடைய சாட்சியை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள் நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் படை வீரர்கள் எல்லாருமே அந்த போருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்னல் ஒரு கட்டளை இடுதாரு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலம் தெரியுது. அந்த படை வீரர்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் போய் அந்த பாலத்தை தகர்த்து எரியணும், குண்டு வச்சு தகர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கர்னலுடைய கட்டளை, அதை செஞ்சு தான் ஆகணும். சரி, நம்ம வெடி வச்சு தகர்த்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. போகும்போது மனோஜ்னு ஒரு இளைஞர் சொல்கிறாரு, நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அவங்களுக்கு முன்னாடி போய் அந்த பாலத்தை உடைக்கிறதுக்காக போகிறாரு, அதாவது தகர்ப்பதற்காக போகிறாரு. அந்த சமயம் எல்லாரும் சொல்கிறாங்க, மற்ற படை வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ ரொம்ப சின்ன வயசாக இருக்க, நாங்கள் போய் அந்த செயலை செய்கிறோம், நீ கொஞ்சம் எங்கள் பின்னாடி வா, நாங்கள் முன்னாடி போய் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மனோஜுக்கு முன்னாடி போய் அந்த பாலத்தை தகர்க்கிறதுக்காக முன்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் இரு தரப்பிலும் துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த நேரத்தில் மனோஜுடைய காலில் குண்டடிப்பட்டு அவரால் நடக்க முடியாமல் போகுது. அப்போது அவர் ஐயோ நான் விழுந்துட்டேனே, என்ன செய்யன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்போ மற்ற படை வீரர்கள்லாம், உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, நீ இரு, நாங்கள் முன்னாடி போய் அந்த பாலத்தை தகர்க்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது தேவனிடத்தில் இவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் எப்படியாவது இதை முன்னாடி போய் செஞ்சு அந்த பாலத்தை தகர்த்து நல்ல பேர் வாங்குவோம் நான் நினச்சேனே, இப்போ என் நிலைமை இப்படி ஆயிட்டுதேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஏன் இப்படி பண்ணுனீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் மனோஜுடைய கண்ணு முன்னாடியே முன்னால் சென்ற படை வீரர்கள் எல்லாருமே அந்த பாலத்தை வெடி வைத்து தகர்ப்பதற்காக போனாங்க இல்லையா, அந்த வெடிமருந்து வெடித்து அவங்க எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலை. இப்போ இந்த மனோஜ் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறாரு, நான் ஒருவேளை முன்னாடி போயிருந்தா நானும் இதே மாதிரி தானே ஆயிருப்பேன். ஆனால் தேவன் என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்காரு, இதை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது உங்களால் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்த பிறகு இந்த சோதனை என் வாழ்க்கையில் ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருப்பதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த நன்மை வர்றதுக்காக தான் தேவனுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை அனுமதித்தாரா அப்படின்னு கூட நீங்கள் அதுக்கப்புறமா தேவனிடத்தில் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அதோட ஆரம்பமும் முடிவும் தேவனுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக தான் வருது. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வேதனைகள், சோதனைகள், கவலைகள், மன போராட்டம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வெளிவந்த பிறகு நிச்சயமாக இந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சோதனைகளுக்கு மத்தியில் தேவன் நன்மையை தருகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது CBNுடைய ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சி இப்போ 20வது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். 20 வருஷமாக ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுடைய ஆன்மீக பலத்தை அதிகரிக்கிறதும் மற்ற விஷயங்களில் உத்வேகத்தை கொடுக்கறதும் நல்ல விஷயம் தானே. தேவனுடைய தீர்க்க தரிசனம் மக்களுடைய மனதை தொடுகிறது, அவர்களுக்கு அது மூலமாக வழிகாட்டுதல் கிடைக்கிறது.
என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை சிபிஎன்னுக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய குழுவினர் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க மக்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுடைய பாதையில பயணிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஏராளமான மக்கள் பயனடைஞ்சும் இருக்காங்க. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்காங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இந்த நிகழ்ச்சி மீது உண்டாகட்டும் என்று தேவனிடம் நான் ஜெபம் செய்து கொள்கிறேன். தேவனுடைய முழு கிருபையால இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு மாநிலத்தின் வண்ணங்களையும் தேசிய சேனலின் வண்ண மேடையில் அரங்கேற்றி வருகிறது. பாருங்கள் உண்மை சாட்சியங்களை, கேளுங்கள் ஆராதனை பாடல்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சர்ச்சுகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு புதிய இடத்துக்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய சோதனைகளுக்கு நடுவே தேவனுடைய நோக்கம் இருக்குது. அதனால் நமக்கு அது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர நம்ம கவலைப்படக்கூடாது. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பார்க்குறோம். ராஜஸ்தானில் இருந்து ஜீவனுள்ள சாட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பதும் ஒரு சாட்சி தான். ஜோத்பூரில் இருந்து ரெவரண்ட் க்ரூஸ் லாயல் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை இவர் சந்திச்சிருக்காரு. இவருக்கு வழிகாட்டியாய் இருந்தவரை இவர் இழந்திருக்காரு. அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வருவதற்கு முன்பாகவே இவருடைய மகனையும் இவர் இழந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் எப்படி அவர் ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். ஜோத்பூரில் வசித்து வரும் குருஸ் லாயர்ஸ் அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் பலருடைய துன்பங்களின் போது அவர்களுக்காக தேவனின் உதவியை நாடினார். ஆனால் ஒரு சமயம் அவரை துன்பத்தில் மாட்டிக்கொண்டார். சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எந்த நேரத்துலையும் தேவன் மேலே என்னுடைய விசுவாசம் குறையாமல் இருந்ததுக்காக நான் தேவனுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். இப்போவும் நான் விசுவாசத்தில் உறுதியாக தான் இருக்கேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நேரத்தில் எங்களை தாங்கி பிடிச்சிருக்காரு. 2000 நான் என்னோட படிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே ராஜஸ்தானில் டயாசிஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பல சர்ச்சுகளில் நான் ஒரு போதகராக மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினார். குறிப்பாக நான் இந்த ஜோத்பூர் நகரத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஆண்டவர் என்னை மீண்டும் இங்கே சேவை செய்ய அனுப்பி வச்சார். அந்த நேரத்தில் இங்கே ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் அவர்கள் இந்த சர்ச்சோட பொறுப்பாளராக இருந்தார். அவருக்கு உதவியாக சேவை செய்வதற்காக 2019 ஆண்டவர் என்னை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தார். ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் மற்றும் ரெவரண்ட் குருஸ் லாயர்ஸ் அவர்களுடைய தலைமையில் சபையோடு தேவன் மேலான விசுவாசமானது அதிகரித்தது. இந்த நிலையில் ரெவரண்ட் ஜிதேந்திரநாத் உடைய உடல்நிலை மோசமானது. 2023 எங்களோட சர்ச்சில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கடினமான தருணமாக இருந்தது. அந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் எங்களுடைய அன்புக்குரிய ஜிதேந்திரநாத் அவர்களுக்கு அக்டோபர் 2 உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவர் அக்டோபர் 22 வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்காக ஜெபங்கள் நடந்தது, தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவரை தன்னிடம் அழைத்து கொள்வதாக இருந்தது. அக்டோபர் 22 அவரை கர்த்தர் அழைத்து கொண்டார். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார். அது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன்னா அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்தார். சீனியர் பாஸ்டராகவும் இருந்தார். அவர் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. எங்களோட சர்ச்சில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப வேதனையோடு தான் இருந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்தாரு. நமக்கு நம்மளோட வசனங்கள் வழிகாட்டியாக இருந்தது. அந்த வசனங்கள் நாம் செல்லக்கூடிய பாதையில் வெளிச்சமாக இருக்கு. அது நமக்கு கொடுக்கக்கூடிய வலிமையின் காரணமாக நாம் தொடர்ந்து தேவனுக்கு சமீபமாகி கொண்டே போகிறோம். இந்த சோகத்தில் இருந்து ரெவரண்ட் குருஸ் லாயர்ஸ் மீண்டு வருவதற்கு உள்ளாகவே மீண்டும் அவர் குடும்பத்தில் ஒரு சோக சம்பவம் நடந்து நிலைக்குலைய வைத்தது. நவம்பர் மாதம் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் பெயர் ஆனந்த் பெஞ்சமின்.
அவரை நாங்கள் பிரின்ஸ்னு தான் ஆசையாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் திடீர்னு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இறந்துட்டார். அவர் சின்ன வயசுலேயே இருந்தே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப திறமையானவராக இருந்தார். மிகவும் துருன்னு இருப்பார் எப்போவுமே. அவர் படிக்கிற விஷயத்துலையும் ரொம்ப சிறந்த மாணவராக இருந்தார். 10ஆம் வகுப்பில் அவர் 85% மதிப்பெண்களை பெற்றார். நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் இசைக்கருவிகளை வாசிப்பதை சுயமாகவே கற்றுக்கிட்டாரு. அவருடைய குரல் மிகவும் அற்புதமாக இருந்தது. அவருடைய பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஜெபமும் செய்வார். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் யார் எந்த வேலையை சொன்னாலும் அவர் முடியாதுன்னு மறுப்பே சொல்ல மாட்டார். நான் என்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறேனே, நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் செய்யும்போது அவரோட நினைவு எங்களுக்கு வருது. அவர் ஆர்கன் வாசிப்பார், பாட்டு பாடுவார், பைபிள் ரீடிங்க அவர் மூலமாக தான் நான் எப்பவும் செய்வேன். என்னைக்கு அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அன்னிலேருந்து என்னோட வேதனை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நோ வேர்ட்ஸ். நம்மோட வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அது நம்ம வாட்டும் போது அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அந்த நேரத்தில் தளர்ந்து போகிறது மனித சுபாவம் தான். ஏன்னா மனித மகிழ்ச்சியை தான் அதிகமாக விரும்புகிறவன், சோகத்தை அவன் எப்பவும் விரும்புறதே கிடையாது. ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தேவன் சந்தோஷத்தையும் தருவார், துக்கத்தையும் தருவார். யோபு வசனத்தின் மூலமாக நாம் இதைத்தான் கற்றுக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் வேதனையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம பலவீனப்படுத்த முடியாது, நம்ம தகர்க்க முடியாது. அது ஏன்னா நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வச்சிருக்கோம். குரூஸ் லாய்ஸுடைய சோகமான சமயத்தில் ஜோத்பூருடைய சோமர்வில் மெமோரியல் சர்ச் உடைய திருச்சபையினர் ரெவரண்ட் ஜிதேந்தர்நாத் மற்றும் குரூஸ் லாய்ஸுடைய குடும்பத்திற்கு பக்கபலமாக இருந்தார்கள். ரெவரண்ட் க்ரூஸ் லாயலுடைய சாட்சி உண்மையிலே ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருந்தது. இவருடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றால் நிறைய கஷ்டத்தை இவர் அனுபவிச்சிருக்காரு. இவருடைய மகனையும் இவர் இழந்திருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட தேவனுடைய கிருபையால், அந்த வல்லமையினால் இவர் ஆறுதல் அடைந்தார், பலன் அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். ஒருவேளை நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் படக்கூடிய வேதனைக்கு மத்தியிலும் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி தருகிறார். நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்குது. நிச்சயமாக உங்களை அவர் மீண்டு வர உதவி செய்கிறார். இப்போ நீங்கள் பார்த்த சாட்சிகள் மாதிரியே நிறைய சாட்சிகள் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள் எல்லாமே இருக்குது. அந்த சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் பெரிய மாணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்க உங்க பிரியமானவர்களை இழந்து மீண்டு வர முடியாம சோகத்துல தவிச்சிட்டு இருக்கீங்களா? பொருளாதார சுமையில இருந்து மீள முடியாம இருக்கீங்களா? இதுக்கு மேல பிரச்சனையை தாங்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நோயால ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா? சிபிஎன் பிரேயர்ல எனக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நவம்பர் மாசத்துல சிபிஎன் பிரேயர் லைன்ல இந்த எல்லா விஷயத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ண போறோம். நீங்க இந்த பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வேதனையான கஷ்டமான நேரத்தில் தேவன் நமக்கு நன்மையான செயலாக அதை தருகிறார். அந்த செயலெலாம் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது உங்கள் சோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது, ஓ, இந்த நன்மைக்காக தான் தேவன் இந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்காரா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தானை பார்த்தோம். ராஜஸ்தானில் இருந்து ஜீவனுள்ள சாட்சிகளை பார்த்தோம். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் வேதனையோட கஷ்டத்தோடு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
அப்பா, எங்களுடைய வேதனையான நேரத்தில் நீங்க எங்களுக்கு நன்மையை தர்றீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான விஷயங்கள் எதுக்காக எங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு கூட எங்களுக்கு சில நேரம் புரிவது இல்லை ஆண்டவரே. அந்த நேரங்கள்ல நாங்க மனம் தளர்ந்து போறோம் அப்பா, ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்தில் உமது வல்லமையை நீங்க தாங்க, உமது வழிகாட்டுதலை தாங்க ஆண்டவரே, மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் அப்பா. அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் மூலமாக நன்மையை நீங்க ஏற்படுத்த விரும்புறீங்க அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ள நீங்க கிருபையை தாங்க. அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. அனைவர் மீதும் கிருபை இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமா அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த சோதனை என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஜெபத்தின் மூலமா கேட்கும்போது நிச்சயமா தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமா அது ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதா தான் இருக்கு. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3:22-23. இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையால தான். அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்ம எப்பவோ அழிந்து போயிருப்போம். அவருடைய கிருபையால தான் இன்னும் நம்ம இருக்கோம். அதனால தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. தினம் தினம் நீங்க நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபைனால தான் நம்ம இவ்வளோ நாளா பாதுகாப்பா இருக்கோம். அந்த கிருபை நம்மை வழிநடத்தக்கூடியதா இருக்கு. அந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு வரக்கூடிய அந்த சோதனை ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அதுல தேவனுடைய நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமா நீங்க இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ராஜஸ்தானிலிருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.
நித்தியரோ